கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலே எரேமியா 18:6 வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு ஏன் விருப்பமா அவர் சித்தமானு கேட்டா நிறைய பேருக்கு தெரிய மாட்டுக்கு. ஆனா உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், அவர் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்க விருப்பத்துக்கு அங்க வேலை இருக்காது. தேவ பிள்ளைகளே, குயவனுடைய கையில எப்படி ஒரு களிமண் இருக்குமோ அந்த மாதிரி கர்த்தருடைய கரத்துல நீங்க இருக்கிறீங்களா? ஸோ நீங்க பிசாசுடைய கரத்துல இல்லை, நீங்க குரங்கனுடைய கரத்துல இல்லை, நீங்க ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு உயர்வு வருகிறது உண்மை தேவ பிள்ளைகளே. ஆனா அவர் கரத்துல இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஓம் பார்வைக்கு ஏற்றவண்ணமாய் அவர் அந்த மண்ணை வணைய மாட்டார். அவர் பார்வைக்கு ஏற்றபடியாய் அதை வணையும் போதுதான் அது மண்பாண்டமாக மாறும். ஆமா, இந்த மண்ணை அந்த கண்ணு பார்த்துருச்சுனாலே நான் சரியாக போகிறேன்னு அர்த்தம். எந்த மண்ணை? இந்த மண்ணை அந்த கண்ணு பார்த்துருச்சுங்க. வணையும் போது உனக்கு மட்டும்தான் தெரியும், வணைஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்கே தெரியும் உன்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறத. அல்லேலூயா. தேவன் உன்னை உருவாக்குவார். மண்ணில் போட்டு அங்க மாக்க பிசைவாரு, இங்க மாக்க பிசைவாரு, தலைகீழா பிசைவாரு. உன்னை உருவாக்கி உன்னை ஆண்டவர் நல்ல பாண்டமாய் உயர்த்தி உபயோகப்படுத்துவாராம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உருவாக்குவாரு, உயர்த்துவாரு, உபயோகப்படுத்துவார் உங்களை. கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்ற வண்ணமாய் வணைய ஒப்பு கொடுக்கும் போது உங்களை உருவாக்கி, உங்களை உயர்த்தி, உங்களை உபயோகப்படுத்தி உங்களை பயன்படுத்துகிற கர்த்தரா இருக்கிறாரு. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற பண்ணி அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.